உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்புகளுக்கு விண்ணப்பிக்க வரும் 30ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு செய்யப்படுவதாக கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சியின் மறுசீரமைப்பு பணிகளுக்கான ஒருங்கிணைப்பு குழுக்களின் பட்டியல் கடந்த 13ஆம் தேதி மும்பையிலிருந்து வெளியிட நேர்ந்ததாகவும் அதில் சில சட்டமன்ற தொகுதிகள் விடப்பட்டிருந்ததாகவும் அத்துடன் சில முன்னணி தோழர்களின் பெயர்கள் அப்பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்கிற கோரிக்கைகள் வந்தன என்றும் சில தோழர்கள் தங்களுக்கு ஏதுவான பகுதிகளில் பணியாற்றும் வகையில் மாற்றம் கோரியிருந்தனர் என்றும் அவற்றை கருத்தில் கொண்டு சில மாற்றங்களுடன் திருத்தப்பட்ட பட்டியல் சற்று முன் வெளியிடப்பட்டுள்ளது என்றும் இதுவே இறுதியானது, இனி மாற்றங்களை செய்வதற்கான சூழல் இல்லை என்றும் எனவே ஒருங்கிணைப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள முன்னணி தோழர்கள் உடனடியாக களமிறங்கிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பொறுப்புகளுக்குரிய விண்ணப்பங்களை பெறுவதற்கான கடைசி நாளாக நவம்பர் 20 என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் தற்போதைய சூழலில் கால நீட்டிப்பு தேவை என்பதை அறிய முடிகிறது என்றும் எனவே நடைமுறை சிக்கல்களை உணர்ந்து நவம்பர் 30 வரையிலும் விண்ணப்பம் செய்வதற்குரிய காலம் நீட்டிக்கப்படுவதாகவும் தற்போதுள்ள மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர்களுடன் கலந்தாய்வு செய்து இப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிவுறுத்தியுள்ளார். தேசிய மாணவர்கள் தினத்தை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆம்பூர் காது கேளாதோர் பள்ளி மற்றும் IELC பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், எழுதும் பொருட்கள், இனிப்புகள் வழங்கும் விழா நகர செயலாளர் சக்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம், கலை இலக்கிய பேரவை மாநில செயலாளர் கவிஞர் யாழன் ஆதி மற்றும் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிறுத்தை சந்தர், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் நாகப்பன், நகர துணை செயலாளர் அரவிந்தசாமி, பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கிளை அமைப்பாளர்கள் பிரேம்குமார், ராஜ், கலைசெல்வன், பிரசாத், ஜாகிர்பாய், பிரசாந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகர பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருமண பேனர் வைக்கப்பட்டிருந்தது. இதனை போலீசார் திடீரென அகற்றினர். அப்போது கிரேன் பஜார் பகுதியில் விசிக சார்பில் வைக்கப்பட்டிருந்த பேனரை காவல் உதவி ஆய்வாளர் சக்திவேல் கிழித்து கீழே வீசியுள்ளார். இதை அறிந்த விசிகவினர் காவல்துறையினரின் செயலை கண்டித்து சென்னை செல்லும் பிரதான சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு வந்த ஆத்தூர் நகர போலீசார் விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அன்னந்தல் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்றி கல்வெட்டு திறப்பு விழா நடைபெற்றது. முகாம் செயலாளர் காமராஜ், முகாம் பொருளாளர் பிரவீன், முகாம் துணை செயலாளர் கோதண்டம், சக்திவேல், லட்சுமணன், பிரதாப் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை விழுப்புரம்
விழுப்புரம் மண்டல செயலாளர் செல்வம் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்து கல்வெட்டினை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த நிகழ்வில் கலசப்பாக்கம் தொகுதி செயலாளர் தேவசரவணன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சங்கத்தமிழன், மாவட்ட துணை செயலாளர்கள் ராஜேந்திரன், ஜெயமூர்த்தி, புதுப்பாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பழனிசாமி, புதுப்பாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் காஞ்சி சிவா, கலசப்பாக்கம் ஒன்றிய செயலாளர் ராஜா, மாவட்ட அமைப்பாளர் கோட்டீஸ்வரன், மாவட்ட துணை அமைப்பாளர் பிரபாகரன், ஜெயபிரகாஷ், ராமச்சந்திரன், காரப்பட்டு மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நிர்வாக பணியாளர் விடுதலை முன்னணி துவக்க விழா நடைபெற்றது. மண்டல பொதுச் செயலாளர் குமரேசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மண்டல துணை பொதுச் செயலாளர் ராஜகுமாரன், துணைத் தலைவர் தசரதன், தலைமை நிலைய செயலாளர் சுரேஷ், துணை பொருளாளர் அன்பழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன் கலந்து கொண்டு கட்சிக் கொடியை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட மைய செயலாளர் வளர்மதி பெயர் பலகையை திறந்து வைத்தார். இவ்விழாவில் மாநில பேரவைத் தலைவர் அர்ச்சுனன் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நிர்வாக பணியாளர் விடுதலை முன்னணியின் கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் மாநில பேரவை பொதுச் செயலாளர் செல்வகுமார், மண்டல தலைவர் பிரபாகரன், மண்டல துணை பொதுச் செயலாளர் சிவசங்கர், அமைப்பு செயலாளர் அருண்குமார், பொதுக்குழு உறுப்பினர் சுமிராஜ்வென்ஸ், பிரச்சார செயலாளர் நந்தகுமார், மாநில பேரவை துணை பொதுச் செயலாளர் கணேசன், திருவண்ணாமலை மண்டல தலைவர் முருகன், மண்டல பொதுச் செயலாளர் கார்த்திகேயன், மண்டல பொருளாளர் கோபால்சாமி, விழுப்புரம் மண்டல தலைவர் மூர்த்தி, மண்டல பொதுச் செயலாளர் செல்வகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரூர் பஸ் பாடி கட்டும் நிறுவனங்களில் தொடர்ந்து ஏற்படும் தீ விபத்தை தடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரூர் மாவட்ட செயலாளர் கராத்தே இளங்கோவன் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தாந்தோணி நகர செயலாளர் சக்திவேல், கரூர் ஒன்றிய செயலாளர் அரசு தமிழ்மணி, மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் தில்லை தீபக்குமார், ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் புலிஈழ முதையா, மாநில துணை செயலாளர் தளபதி கஜா, தாந்தோணி நகர துணை செயலாளர் கணேசன், கரூர் நகர பொருளாளர் ரகுமான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் கரூரில் இயங்கி வருகின்ற 100க்கு மேற்பட்ட பஸ் பாடி நிறுவனங்களில் போதிய பாதுகாப்பு, தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத காரணத்தால் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு தாந்தோணி மலையில் விபத்து ஏற்பட்டு ஒரு தொழிலாளி உயிரிழந்துள்ளார். மீண்டும் கரூர் பகுதியில் பஸ் பாடிகளில் மீண்டும் உயிரிழப்பு ஏற்படாமல் இருக்க, உயிர் சேதம் ஏற்படாமல் இருக்க அரசு விதிமுறைகளை பின்பற்றி பஸ் பாடி நிறுவனங்கள் தீயணைப்பு கருவி மற்றும் அனைத்து பயிற்சிகளும் கொடுத்து தொழிலாளர்களை பாதுகாக்கப்பட வேண்டும். இதுபோல் மீண்டும் எந்த உயிரிழப்பும் நடந்துவிடக்கூடாது. கரூரில் டெக்ஸ்டைல்ஸுக்கு அடுத்து பஸ் பாடி நிறுவனங்கள் அதிகமாக உள்ளது. 2000க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் அங்கு பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களுக்கு எந்த உயிர் பாதுகாப்பும் கிடையாது. அதேபோல மின்சாரத்தை முறைப்படுத்தாமல், தொழிலாளர்களுக்கு பயிற்சி கொடுக்காமல் பஸ்பாடி நிர்வாகம் தொழிலாளர்களை தவறாக பயன்படுத்துகிறார்கள். இதனால் வெல்ட் அடிக்கும் போது நேரடியாக மின்சாரம் பாய்ந்து நிறைய தொழிலாளர்கள் இறந்துள்ளார்கள். இதே நிலை தொடர்ந்தால் தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இருக்காது. ஆகவே இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் ஆய்வு செய்ய சொல்லி மனு கொடுத்துள்ளோம். மாவட்ட ஆட்சியர் எங்களிடம் 15 நாட்களுக்குள் ஆய்வு செய்வதாக உறுதியளித்துள்ளார். அதற்கு தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளையும், பயிர் சர்வீஸ் அதிகாரிகளையும், இபி அதிகாரிகளையும் அழைத்து உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு உத்தரவாதம் அளித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பேரூராட்சிக்குட்பட்ட கிளாங்காடு சென்னிநத்தம் பகுதியில் ஆதி திராவிடர் மக்கள் 2000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தலித் மக்கள் வசிக்கும் இந்த பகுதிகளில் எந்தவொரு அடிப்படை வசதிகளும் செய்து தராமல் பேரூராட்சி நிர்வாகம் காலம் தாழ்த்தி வருவதாக பொதுமக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி தொடர்ந்து 50 ஆண்டு காலமாக ஒரே குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் ஆண்டு கொண்டிருப்பதால் சேத்தியாத்தோப்பு பேரூராட்சியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார்கள். இவர்களுடைய அடிப்படை வசதி
50 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்ததோ அதே நிலையில்தான் இன்றைக்கும் இதே நிலை நீடித்து கொண்டு இருக்கிறது. இங்கே 2 கவுன்சிலர்கள் இருந்தும் பயனில்லாமல் இருக்கிறது. எந்த கோரிக்கை வைத்தாலும் ஆமை வேகத்தில் செயல்படுது. ஒட்டுமொத்தமாக எங்களை புறக்கணிக்கிறாங்க. நாங்கள் பலமுறை கோரிக்கை வச்சு எங்கள் கோரிக்கை புறக்கணிக்கிறாங்க. இந்த அருகாமையில் இருக்கிற இந்த குட்டை மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்குது. இந்த குட்டையை குட்டைன்னு சொல்லி எங்ககிட்ட கோரிக்கை வச்சாங்க. அது ரெக்கார்டில் பார்த்தா குளம்னு இருக்குது. அந்த குளத்துக்கான ரெக்கார்டை எடுத்துக்கொண்டு கொடுத்தோம். இதுவரையும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள் கழிப்பறை வசதி இல்லாமல் பெண்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. சாலை ஓரத்தில் பெண்கள் போக வேண்டியதாக இருக்குது. அதனால் குழந்தைகள் ரொம்ப பாதிப்பு அடைகிற வகையில் இருக்குது. இந்த மாவட்ட ஆட்சியரும் தமிழக அரசும் ஒரு நாள் சேத்துத்தோப்பு கிளாங்காட்டில் எங்களுக்கு ஒரு முகாம் நடத்தி இந்த மக்களுடைய குறைகளை கண்டறிஞ்சு இந்த மக்களுடைய குறைகளை பூர்த்தி செய்யுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவரையும் தமிழக அரசையும் இந்த ஊர் மக்கள் 2வது வார்டு 8வது வார்டு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,